கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் மாலை பொழுதிலே ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை நாங்கள் முழு மனதோடு ஆராதிக்கவும், கர்த்தாவே தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கவும் நீர் எங்கள் மேல் பாராட்டின நல்ல தெய்வக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். துதியும் கனமும் மகிமும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எசேக்கியேலின் அப்பம், எசேக்கியேல்ஸ் பிரெட் என்கிற ஒரு தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை கவனியுங்கள். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீ கோதுமையையும் வார்கோதுமையையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் தினையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் உனக்கு அப்பஞ்சொடுவாய். நீ ஒரு கழித்து படுக்கும் நாட்களுடைய இலக்கத்தின்படியே 390 நாள் அதில் எடுத்து சாப்பிடுவாயாக. ஓகே, இப்போ எருசலேம் மக்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால், சிறையிருப்பின் நிமித்தமாக அவர்கள் பாபிலோனிலே இருக்கிறார்கள். ஒரு மேப் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மேப் பார்த்தீங்கன்னு சொன்னால், நைல் நதியிலிருந்து டைக்ரிஸ் நதி வரைக்கும் இருக்கு. அதில் யூப்ரட்டிஸ் நதியினுடைய ஒரு கிளை நதி அல்லது வாய்க்கால் என்று சொல்லுகிறது தான் கேபார் நதி என்று சொல்லுவது. ஸோ இந்த மேப்பில் ஹப்போர் என்று இருப்பது தான் கேபார் நதி. இதுதான் கேபார் நதி, யூப்ரட்டிஸ் நதியினுடைய கிளை நதி ஹப்போர், கேபார். முதல்லையே நாம் கண்டுபிடிச்சோம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தில் என்ன பார்த்தோம்? எசேக்கியேல் 1:1 என்ன கவனிச்சோம்? 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டிலே சிறைப்பட்டவர்கள் நடுவிலே இருக்கும்போது, கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்களின் நடுவிலே நான் இருக்கும் பொழுது தரிசனங்களை கண்டேன். இப்போ அந்த தரிசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுது நமக்கு பயமா இருக்கு. எப்படியோ இதெல்லாம் என்ன தரிசனம் என்று சொல்லி அதற்கான விளக்கங்களை நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்து விட்டேன். 1, 2 அதிகாரங்கள் 3 அதிகாரங்களை நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். இப்போ 4ஆம் அதிகாரத்திலே அந்த லொக்கேஷனில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்கிட்ட சொல்லுகிற விஷயத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போ அந்த விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து இந்த தானியங்கள் எடுத்து ஒரு அப்பம் சுட சொல்லுகிறார். இதில் நீங்கள் பாருங்க, அவர் என்னென்னலாம் தானியங்கள் எடுக்க சொல்லுகிறார்? கோதுமை, பார்லி, அப்புறம் பெரும்பயிறு, சிறுபயிறு, திணை, கம்பு. நமக்கு இத்தனையும் கிடைக்குமான்னு தெரியல, இல்லையா? ஸோ இத்தனை தானியங்களை ஒன்றாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த கலப்பு தானியங்கள் என்று சொல்லும் பொழுது நியாய தீர்ப்பின் கீழே ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எதை புரிய வைக்கிறார். அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த பஞ்ச காலத்தில் கிடைச்சது சாப்பிடுவாங்கல்ல, புரியுதா உங்களுக்கு? பஞ்ச காலத்தில் கிடைச்சதை சாப்பிட்றது, அதை போல ஒரு சூழ்நிலையிலே இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் இவர்களுக்கு புரிய வைக்கிறார். இப்போ எசேக்கியேலின் அப்பம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ஏதோ அவனுக்கு ஒரு டயட் பிளான் கொடுக்குறான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களினுடைய கான்சன்ட்ரேஷன் எது இருக்குன்னா டயட். அப்படின்னா காலையில் எவ்வளோ சாப்பிடணும், சாப்பிட்டா அது எத்தனை கலோரி, அதற்கப்புறம் மதியம் எவ்வளோ சாப்பிடணும், அது எவ்வளோ கலோரி, சாயந்தரம் எவ்வளோ சாப்பிடணும், மொத்தமாக கூட்டி பார்க்கும்போது இது இத்தனை கலோரிக்குள்ளே சாப்பிட்ருக்கணும், அதற்கப்புறம் இத்தனை கலோரி நீங்கள் வந்து எரிச்சிருக்கணும். எப்படி ஹவு டு பேர்ன் த கலோரிஸ்ன்னு சொன்னால், உட்காரணும், எந்திரிக்கணும், ஓடணும், நடக்கணும், குதிக்கணும், இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யூ ஆர் பேர்னிங் த கலோரிஸ். அப்போ வந்து உங்களுக்கு சரீரத்தில் என்ன ஏற்படாது? ஃபேட் வராது, கொழுப்பு வராது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இன்றைக்கு யாரை போய் நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணிங்கனாலும் எல்லாருக்கும் இருக்கிறது என்னது? கொழுப்பு. ஆமாம், நான் ஏதோ தப்பாக சொல்ல நினைக்காதீங்க. உங்களுக்கு கொழுப்பு கிடையாது, உங்கள் பிளட்டில் கொழுப்பு இருக்குதுன்னு சொல்ல வரேன் நான். எல்லாருக்கும் கொழுப்பு இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஆண்டவர் ஏதோ ஒரு டயட் பிளானை வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர்கள் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் புரிய வைப்பதற்காக எசேக்கியேல் ஆண்டவர் ரெடி பண்ணுறார். ஆக்சுவலாக
he is preparing Ezekiel to preach the message. எப்படி ப்ரிப்பேர் பண்றாருன்னு பாருங்க. நமக்கெல்லாம் இப்படி ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆவோமா அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம்தான். இஸ்ரேல் தேசத்தில் அவர்கள் இருந்த பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா கோதுமையினாலான ரொட்டி, இல்லாவிட்டால் வார்கோதுமையினாலான ரொட்டி. இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பார்லியும் அப்புறம் கோதுமையும் திணையும் கம்பையும் பெரும்பயிரையும் சிறு பயிரையும் சேர்த்து போட்டு அரைச்சு ஒரு ரொட்டி சுட்டு சாப்பிட்டா அது ரொட்டியா இருக்குமா? இல்ல. அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாது, ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் இல்லையா? சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இஸ்ரவேல் இருக்கிறார்கள் என்பதை இதை புரிய வைக்கிறார்கள். சோ பல தானியங்களை கலந்து சாப்பிடுவது என்பது பற்றாக்குறையை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? பற்றாக்குறையை குறிக்கிறது. அந்த பற்றாக்குறை என்று சொல்லும் பொழுது மக்கள் எதை கண்டாலும் சாப்பிடுவார்கள் என்பதை அவனுக்கு புரிய வைக்கிறார். எதை கொடுத்தாலும் என்ன செய்வார்கள்? சாப்பிடுவார்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சீஜ் பீரியட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு நாட்டை இன்னொரு நாடு வந்து பிடிப்பதற்காக முற்றுகை போடுவது. இப்போ அந்த காலங்கள் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா பட்டணத்தை சுற்றி அந்த நாட்டை சுற்றி மதில் இருக்கும். இந்த மதில்களுக்கு வெளியே என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா அகழி இருக்கும். அகழி. இந்த அகழியில் என்ன செய்திருப்பார்கள் என்று சொன்னால் முதலைகளை விட்டிருப்பார்கள். நீங்க கோட்டையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா கோட்டைக்குள்ள கோட்டையை சுற்றி பெரிய சுவர் இருக்கும். கோட்டைக்கு வெளியே அகழி இருக்கும். அந்த அகழியில நிறைய தண்ணி இருக்கும். அந்த தண்ணிக்குள்ள என்ன விட்டிருப்பாங்கன்னு சொன்னா முதலைகளை விட்டிருப்பார்கள். நேராக கோட்டை பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் கோட்டையை பார்த்தது இல்லை. நீங்க பார்த்துருக்கீங்க கோட்டை? கோட்டை பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து வேலூருக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு கோட்டை இருக்குது. அதுக்கப்புறம் சென்னையில் கூட கோட்டை இருக்குது. இதெல்லாம் நீங்கள் போய் கோட்டைகளை பாருங்கள். பெரிய மதில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேப் இருக்கும். அது அகழி என்று சொல்லுவார்கள். அதில் தண்ணி விட்டுருப்பாங்க. அதில் என்ன இருக்குன்னா முதலைகள் இருக்கும். இப்போ வெளியே இருக்கிற ராஜா வந்து அந்த கோட்டையை முற்றுகை போடுவான் என்று சொன்னால் இவங்க என்ன செய்வாங்க? கேட்டெல்லாம் அடைச்சிருவாங்க. அதற்கப்புறம் இந்த பாதை இருக்கும். அந்த பாதையும் வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னால் தோண்டி எடுத்துருவாங்க. இப்போ இவன் உள்ள வரணும்னு சொன்னா எது வழியாக வர வேண்டும் என்று சொன்னால் இந்த அகழியில குதித்து நீந்தி அதற்கப்புறம் தான் வரணும். ஆனா அகழியில குதித்தால் என்ன பிரச்சனை? முதலைகள் இருக்கிறது. அந்த முதலைகளை தாண்டி வர முடியாது. ஆகினாலும் என்ன பண்ணுவான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா அந்த கோட்டையை சுற்றிலும் இராணுவத்தை நிற்க வச்சிருப்பான். இப்போ இந்த கோட்டைக்குள்ள இருக்கிறவங்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அவர்கள் எப்பொழுது சரணடைவார்கள் என்று இவன் எதிர்பார்த்து கொண்டிருப்பான். அவங்களுக்கு நிறைய போதுமான அளவு சாப்பாடு இருக்கு, உணவு இருக்கு, தண்ணி இருக்குன்னு சொன்னா அவன் பாட்டுக்கு சாப்பிட்டு பேசாம உள்ளே உட்காந்துருப்பான். வெளியே வரமாட்டான். சரி, இந்த உணவுப் பொருள் குறைய குறைய என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா கை கிடைச்சதெல்லாம் எடுத்து சாப்பிடுவான். முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுவான். இவன் எவ்வளவு நாள் முற்றுகை போட்டிருப்பான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா இவனுக்கு தானியம் எல்லாம் எப்போ குறையுதோ அது வரைக்கும் அவன் முற்றுகை போட்டிருப்பான். இவனுக்கு சுத்தமா இவனுக்கு சாப்பிட்றதுக்கு இடமில்லைன்னு சொன்னா இவன் என்ன பண்ணிடுவான்? இவன் ரிட்டர்ன் போயிடுவான். யாருக்கு தானியம் குறையுதோ அவன் சரணடைவான். இல்லாவிட்டால் இவன் முற்றுகை விட்டு வெளியே போய்விடுவான். இப்போ இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு முற்றுகை போடப்பட்ட ஒரு நிலைமையிலே இவர்கள் பாபிலோனில் அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆகியனால கர்த்தர் இவர்களுக்கு என்ன புரிய வைக்கிறார் என்று சொன்னால் உனக்கு எதெல்லாம் கை கிடைக்குதோ கை கிடைக்கிறத எடுத்து சாப்பிடு. அந்த ஒரு நிலைமை தான் இந்த எசேக்கியேலுக்கு ஆண்டவர் புரிய வைக்கும் ஒரு விஷயம். அதாவது ஒரு தேசம் கடவுள் கர்த்தரை யெகோவா தேவனை நிராகரிக்கும் பொழுது அவங்களுக்கு டெய்லி ஃபுட்டு கூட அவங்களுக்கு என்ன ஆயிரும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா பஞ்சம் வந்துடும். கடவுளை தேசம் என்ன செய்யக்கூடாது? நிராகரிக்க கூடாது. அதைத்தான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறார். ஸோ பாவம் என்று சொல்லுகிற விஷயம், விக்கிரகாராதனை என்று சொல்லுகிற விஷயம், அது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை மட்டும் பாதிப்பது கிடையாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஆராதனை, இவைகள் எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடியது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா பாவம், விக்கிரகாராதனை. இது யாருடைய வாழ்க்கையில் இருந்தது என்று சொன்னால் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆகினால் இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அடிமைத்தனத்திற்குள்ளாக போய்விட்டார்கள். இப்பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தில் நம்ம என்ன பார்த்தோம் என்று சொன்னால் எந்தெந்த தானியங்களை நீ எடுக்க வேண்டும், அதை அப்பஞ்சுட வேண்டும், அதை எப்படி சாப்பிடணும், ஒரு கழித்து படுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அடுத்தது பாருங்க 10வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கார் என்பதை கவனிங்க. நீ சாப்பிடும் போஜனம் நாள் ஒன்றுக்கு 20 சேக்கல் நிறையா இருக்கும், அப்படி நாளுக்கு நாள் சாப்பிடுவாயாக.
தண்ணீரையும் அளவாய் ஹின் என்னும் படியில் 1/6 குடிப்பாய், அப்படி நாளுக்கு நாள் குடிப்பாயாக. இப்போ சாப்பாடு இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளோன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு 200 கிராம் அளவுக்குள்ள ஒரு தானியத்தை எடுத்து ரொட்டி சுட்டான்னா அந்த 200 கிராம் ரொட்டியை சாப்பிட்றணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. அளவு கர்த்தருடைய வார்த்தை இது. அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ குடிக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு 300 ml குடிச்சுக்கோ. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 200 கிராம் அளவுக்கு இந்த தானியங்களை எல்லாம் கலந்து எடுத்து நீ என்ன பண்ணணும், அப்பம் சுட்டு சாப்பிட்டுக்கோ. நீ 3 வேளை சாப்பிடுவியா, ஒரு வேளை சாப்பிடுவியா, 4 வேளை சாப்பிடுவியாங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு நாளைக்கு நீ எவ்வளோ தான் சாப்பிடணும், 200 கிராம் அளவுள்ள தானியங்களை மட்டும்தான் நீ சாப்பிடணும். அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ குடிச்சுக்கலாம், 300 ml. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்கிறாங்க நம்மளையே, இல்லையா? ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கணுமா, 3 லிட்டர் தண்ணி குடிக்கணுமா. 3 லிட்டர் தண்ணி யாராவது குடிக்கிறாங்களா? யாருமே குடிக்கிறது கிடையாது. ஏன்னா 3 லிட்டர் தண்ணி குடிக்காதனால தான் வியாதி வருதுங்கிறாங்க. அதனால் இப்போல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அளவுகள் போட்டு ஒரு பாட்டில் கையில் எப்போவுமே வச்சுருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, காலையில் 9 மணி ஆகும் பொழுது இந்த இடத்துல நீ இந்த அளவுக்கு தண்ணி குறைஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் 11 மணி ஆகும் பொழுது இந்த இடத்துல வந்திருக்கணும் தண்ணி. இப்படியே சாயந்தரம் 7 மணி வரைக்கும் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டிலை தூக்கிட்டே சுற்றுறாங்க இப்போ எல்லாரும். பார்க்க வேண்டியது, ஐயோ 9 மணி ஆயிடுச்சு குறைய வேலைன்னு சொல்லி கடகடன்னு குடிச்சு 9 மணிக்கு கொண்டு வந்து நிறுத்திடுறது. அதற்கப்புறம் குடிக்காமே இருப்பாங்க. டைம் 11 மணி ஆனது, ஐயோ 11 மணிக்கு இறங்கலேன்னு சொல்லிட்டு திரும்ப குடிச்சிருவாங்க. ஆனால் அது அப்படி குடிக்கக்கூடாது. ஆக்சுவலாக அந்த 9 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே இடைவெளியில் அந்த இடைவெளியில் தண்ணி குடிக்கணும். ஆனால் இவங்க 9 மணிக்கு ஒரு தடவை 11 மணிக்கு ஒரு தடவை ஃபுல்லாக குடிச்சிட வேண்டியது. அப்படி குடிக்கக்கூடாது. ஆக்சுவலாக தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 லிட்டரை எப்படி குடிக்கணும்னா, நிறுத்தி அந்த டைம் பீரியட் கேப் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு முடிக்கும் பொழுது தான் சரீரத்திற்குள் போகும். நம்ம எடுத்ததுமே காலையில் எந்திரிச்சதும் 1 லிட்டர் குடிச்சிருவாங்க எல்லாரும். நான் காலையில் 1 லிட்டர் குடிச்சிட்டேன், அதில் எந்த பிரயோஜனம் கிடையாது. குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, சிலர் குடிக்கணுங்கிறாங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது வாட்ஸ்அப்பில் டாக்டருக்கு நிறைய இருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் அனுப்பிட்டே இருப்பாங்க. நம்ம வாட்ஸ்அப் டாக்டரை பார்த்தோம் சொன்னால் நம்ம உருப்பட முடியாது. எசேக்கியேலுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, 300 கிராம் அளவிற்கு தானியத்தை எடுத்து ரொட்டி சுட்டு சாப்பிட்ரு ஒரு நாளைக்கு. அடுத்தது 300 ml எடுத்து என்ன பண்ணிடு, தண்ணி குடிச்சிரு அப்படின்னு சொல்லுகிறார், இல்லையா? நான் அளவு போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 230 கிராம். அடுத்தது 0.6 லிட்டர்னா 600 ml, இல்லையா? ஓகே, அளவுகள் அடுத்த ஸ்லைடில் நான் போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு 20 ஷேக்கல்ங்கிறது 230 கிராம். 1/6 ஹின்ங்கிறது 0.6 லிட்டர்னா 600 ml தண்ணி. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடுமையான பஞ்சத்தில் கொண்டு போய் எசேக்கியேலை விடுறாரு. இப்போ எசேக்கியேல் இந்த மீற முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு பெரிய தரிசனங்களாக காமிச்சு அவனை ரெடி பண்ணி பயமுறுத்தி எல்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணி உட்கார வச்சிருக்கிறார். ஓகே, 4 முகத்தை பார்த்துருக்கிறான், அதுக்கப்புறம் 4 செட்டைகளை பார்த்துருக்கான். இப்படி வித்தியாசமான தரிசனங்களெல்லாம் பார்த்து அவனே ஒரு நிலை இல்லாமல் ஒரு ரெடி ஆகாத ஒரு சூழ்நிலையில் நிலைப்படுத்தி வச்சிருக்கார். எதுக்கு இப்படி பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, கலக வீட்டார் நீ பேசினாலும் பிரசங்கம் பண்ணாலும் கேட்கவும் மாட்டாங்க, அவங்களுக்கு காது இருக்குது கேட்க மாட்டாங்க. ஆனால் நீ என்ன பண்ணு, சொல்லு. கேட்க மாட்டாங்கன்னு ஆண்டவரே சொல்லிட்டார். சொல்லும் பொழுதே கேட்க மாட்டாங்க, அவர்கள் கலக விட்டார், ஆனாலும் அவங்களுக்கு போய் சொல்லணும். இது கேட்காத ஆளுக்கு சொல்லணும்னு சொல்லும் பொழுது இந்த சொல்ல வேண்டிய ஆளை ஆண்டவர் எப்படி ரெடி பண்ணுறாருன்னு பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது சாப்பாட்டு விஷயத்தில் ஃபஸ்ட்டு ஆண்டவர் இவனை ரெடி பண்ணும் பொழுது இவ்வளவு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ வயிறு முட்டை சாப்பிட்றது கிடையாது, அந்த ஜீவனத்துக்கான சாப்பாடு, சர்வைவல், அவ்வளோதான். அதை சாப்பிட்டா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏதோ பொங்காம் பொசுக்கான்னு சொல்கிறாங்கல்ல, இருந்தும் இல்லாமையும் குடிச்சும் குடிக்காமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை. இன்றைக்கெல்லாம் நம்மெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவருடைய கிருபையில் அளவு கடந்து இருக்குது. சாப்பிடவே முடியாது, எங்கே போனாலும் சாப்பாடு தான் கொடுக்குறாங்க, வேண்டான்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. சாப்பாடா, ஐயோ வேண்டாங்க, நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். டீ குடிச்சா, இல்லை இப்போ தாங்க நான் குடித்தேன். அப்புறம் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு நாளைக்கு ஒரு டீ தான் குடிப்பேன், காலையில் இதை குடிச்சிட்டேன்பாங்க. அதற்கப்புறம் நான் டீ குடிக்கிறதுல நிறுத்திட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு மக்களுக்கு வந்து உணவு என்கிறதான ஒரு விஷயத்தில் எந்த குறையுமே கிடையவே கிடையாது. எங்கே போனாலும் என்ன தான், சாப்பாடு தான். அந்த காலத்தில் நல்ல சாப்பாடுனா எங்கே போகணும், நமக்கு எங்கே போகணும், கல்யாண வீட்டுக்கு போனால் தான் நல்ல சாப்பாடு அப்படின்னு சொல்லி கல்யாண வீட்டுக்கு போகும்பொழுதே இவங்க எதற்காக தான் போவாங்கன்னா சாப்பிட்றதுக்கு தான் போவாங்க. இப்போ கல்யாண வீட்டில் கிடைக்கிற, கல்யாண வீட்டில் எப்போவாது கிடைக்கிற சாப்பாடு, அதை விட பிரத்யேகமான சாப்பாடு, விசேஷமான சாப்பாடு எல்லா வீட்லேயுமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டெய்லியும் கிடைக்குது, காலையிலையும் கிடைக்குது, மத்தியானம் கிடைக்குது, நைட்டும் கிடைக்குது. ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சர்வைவல் தான். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு
பஞ்சம் ஏற்படுவதற்கு முன்பாகவே கர்த்தர் அது வருகிறது என்கிறதான விஷயத்தை இவர்களுக்கு காண்பிக்கிறார். யாருக்கு காண்பிக்கிறார்? எசேக்கியேலுக்கு காண்பிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லி சொல்ல நியாய தீர்ப்புன்னு சொல்றாங்கல்ல, அது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு லிமிட்டேஷன், நமக்கு இதுக்கு மேலே இல்லை, அபண்டன்ட் இல்லை, நம்ம ஒரு லிமிட்டாக தான் இருக்கிறோம். லிமிட்டாக ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவார்? குறைச்சிருவார். கொஞ்சம் கொஞ்சமாக காரியங்கள் குறைக்கப்படும் பொழுது நமக்கு என்ன புரியணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட், தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். எசேக்கியேல் ஆண்டவர் எப்போல்லாம் ரெடி பண்ணுறாரு பாருங்க. இப்போது நீங்களும் நானும் ஊழியத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் இப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருந்தால் எப்படி இருந்திருக்கோம்? தரிசனம் பார்க்கும் பொழுதே விட்டுருப்போம், ஐயோ இவ்வளோ பெரிய தரிசனத்தை யார் செய்வது என்று சொல்லி. இப்போ நம்மை நாமே ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு விஷயத்திற்கு நேராக நம்ம வந்திருக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நாம் எதை சார்ந்திருக்கிறோம் என்பது, சுகபோகம் அதை சார்ந்திருக்கிறோமா, இல்லாவிட்டால் கர்த்தரை நாம் சார்ந்திருக்கிறோமா என்கிறதான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எசேக்கியேல் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? இதெல்லாம் விட்டுருந்துருக்கலாம். இல்லை, எனக்கு அதெல்லாம் முடியாது, நான் ஏதோ அடிமைத்தனத்தில் வந்திருக்கேன், அவன் சொல்கிற வேலையை செஞ்சுட்டு நான் என்ன பண்ணலாம்? நான் எனக்கு தேவையான சாப்பாடை சாப்பிட்டு நான் எப்படி சுகபோகமாக இருக்கணுமோ அப்படி நான் சுகபோகமாக இருந்து விட்டு போகிறேன் என்று சொல்லி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி அங்கேயே சுகபோகமாக இருந்திருக்கலாம். ஆனால் எசேக்கியேல் அப்படி இல்லை. அவன் யாரை சார்ந்திருக்கிறான் என்று சொன்னால் கர்த்தரை சார்ந்திருக்கிறான். கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் தேடினார், அவர் கண்டுபிடித்தார். அந்த நபர் எசேக்கியேல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எசேக்கியேலில் நம்ம இன்னும் பல விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். தொடர் தியானங்களாக பல காரியங்களை பார்க்க போகிறோம். அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு மனிதனை எவ்வாறு பயன்படுத்தி அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்கு தம்முடைய வார்த்தையை சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவர் மூலமாகவே ஒரு மீட்பும் உண்டு என்கிறதான ஒரு செய்தி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்கிற விஷயத்தை நீங்கள் படிக்க போகிறீர்கள். அப்போது நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், இஸ்ரவேல் மக்களுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம் என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், ஸ்பிரிச்சுவல் காம்ப்ரமைஸ், ஒத்து போகுது. சரி விட்டு கொடுக்கலாம், இதை பண்ணால் பரவாயில்ல, இதை செய்தால் பரவாயில்லை என்று சொல்லுகிற மக்களுடைய அந்த ஒத்து போகும் காரியம்தான் இன்றைக்கு மக்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கான வீழ்ச்சி. சிலர் சொல்கிறாங்க, நம்ம அடுத்த மதத்து மக்களையும் நம்ம வந்து கொஞ்சம் அரவணைச்சு கொண்டு போகணும். சரி, எந்த வகையில் அரவணைப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பொத்து போங்க அப்படிங்கிறாங்க. அதற்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க நம்ம ஆட்கள். என்ன தெரியுமா பேர் கொடுத்துருக்காங்க? ரிலீஜியஸ் டாலரன்ஸ், மத சகிப்புத்தன்மை நமக்கு வேணுமா? நான் கேட்டேன், நமக்கு வந்து மதமே இல்லையே, நம்ம எப்படிங்க மத சகிப்புத்தன்மை நமக்கு வர முடியும்னு கேட்டேன். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அட் ஆல் a ரிலிஜியன். ஹவு கேன் யூ ஹாவ் a ரிலீஜியஸ் டாலரன்ஸ்? எப்படி உனக்கு மத சகிப்புத்தன்மை வரும்? அதான் நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், வருடம் முழுவதும் புற மதத்தினர் பண்டிகை கொண்டாடுகிறார்கள். நான் எந்த பண்டிகைக்கும் யாருக்குமே வாழ்த்து அனுப்ப மாட்டேன். அப்படி வாழ்த்து அனுப்புனதனுடைய பொருள் என்னன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் அவன் அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு நான் சரி என்று சொல்லுகிறேன். அதுதான் என்னுடைய கோட்பாடு, என்னுடைய கருத்து அதுதான். நான் அனுப்புறது கிடையாது. மற்றவர்கள் அதை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்பது எனக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய புரிந்து கொள்ளுதலே நான் சொல்லுகிறேன். சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் கொண்டாடுகிற இந்த பண்டிகை கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால், ஓகே தேங்க்யூன்னு போட்டுருவேன். ஆனால் அதே சமயத்தில் அவர்களுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? வாழ்த்து சொல்ல மாட்டேன். பர்டிகுலராகவே சொல்லவே மாட்டேன், நான் அனுப்பவும் மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். ஹாப்பி, அதுக்கப்புறம் வேறு எந்த வார்த்தையும் வரவே வராது. எந்த ஒரு பண்டிகைக்கும் நான் சொல்கிறது கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய காரியங்களை நான் ஊக்குவிக்கிறேன் என்கிறதான ஒரு பொருளின் அடிப்படையில் நான் அதை புரிந்து கொண்டேன். அப்போ நமக்கு என்ன இருக்கக்கூடாது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், மற்ற மக்களை நேசிக்கலாம், அதில் தவறு கிடையாது. எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் அன்பு பாராட்டணும். சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு கொடுக்கலாம், தண்ணி இல்லைன்னா தண்ணி குடிக்கலாம், அவங்க வீட்டில் போய் சாப்பிடலாம், நம்ம அவங்க வீட்டுக்கு அவங்கள கூப்பிட்டு சாப்பிட வைக்கலாம். ஆனால் என்ன விஷயம்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், அந்த விக்கிரக ஆராதனை என்கிறதான ஒரு விஷயத்தோடு கூட நாம் சமரசம் செய்து விடக்கூடாது. அதில் நாம் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். எது அனுமதிக்கப்பட்டது, எது அனுமதிக்கப்படவில்லை, எது தகுதியானது, எது தகுதி இல்லை, எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லை என்பதை ஒரு கிறிஸ்தவன் தெளிவாக இல்லாவிட்டால் என்ன ஆகிவிடும் என்று சொன்னால், அந்த பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தெரியும். அது போக போக அது உங்களை எங்கே கொண்டு போயிருன்னு சொன்னால், பாபிலோனின் சிறையிருப்பிற்கு, பாபிலோனின் அடிமைத்தனத்திற்கு கொண்டு போய்விடும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஸ்பிரிச்சுவல் காம்ப்ரமைஸ் லீட்ஸ் டு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் பிஃபோர் விசிபிள் கொலாப்ஸ். அதாவது வெளிப்படையாக ஒரு வீழ்ச்சி ஏற்படுவதற்கு முன்பாக என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால்,
அந்த ஸ்பிரிச்சுவலாக நம்ம ஏற்படுத்துகிற அந்த காம்ப்ரமைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி கடைசியில் என்ன செஞ்சிருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய வெளிப்படையான ஒரு வீழ்ச்சியிலே கொண்டு வந்து அது முடிந்துவிடும். அதற்கு போவதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், தயாராக இருந்து கொள்ள வேண்டும். இப்போ அதை விட கொடுமையான ஒரு விஷயத்தை வந்து கர்த்தர் எசேக்கியேலை செய்ய சொல்கிறார். அது ரொம்ப கொடுமையான விஷயம். அது எப்படி ஆண்டவர் அதை செய்ய சொல்கிறாருங்கிறது எனக்கு புரியல. ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி பாருங்கள். 12வது வசனத்தை வாசியுங்கள். அதை வார்கோதுமை அடையை போல் சாப்பிடுவாயாக. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நீ சாப்பிடும் போஜனம் நாள் ஒன்றுக்கு 20 சேக்கல், ஸோ 230 கிராம். தண்ணீர் வந்து 600 ml. அதற்கப்புறம் இது எப்படி செய்யணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, பார்லி ரொட்டி போல் நீ சாப்பிடணும். இப்ப அடுத்தது பாருங்க. அது மனுஷரிலிருந்து கழிந்த கஷ்டத்தின் வறட்டியால் அவர்கள் கண்கள் முன்பாக சுடப்படுவதாக. இது என்னன்னு புரியுதா உங்களுக்கு? என்னது இது? மனித கழிவு. மனித கழிவு. மனிதனுடைய கழிவுல அந்த கழிவு வந்து இவன் எங்க கழிஞ்சிருப்பான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த கேபார் நதி அண்டையில எல்லாம் இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, டாய்லெட் போய் வச்சிருப்பாங்கல்ல மக்கள். அந்த மக்கள் டாய்லெட் போன அந்த டாய்லெட் வந்து காஞ்சதுக்கு அப்புறம் அந்த டாய்லெட்டை காஞ்சதை எடுத்து அதுல நீ வந்து தீப்பச்சை வச்சு அதிலிருந்து வருகிற அந்த தணல்ல இந்த ரொட்டியை சுடணுங்கிறார். நான் சொல்லலைங்க, பைபிள்ல ஆண்டவர் சொல்லியிருக்காருங்க. படிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? அதை புரிஞ்சிருக்கா படிச்சுக்கும் போது? அதுல சுடு. வறட்டிகளால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக சுடப்படுவத, மக்களுடைய கண்களுக்கு முன்பாக இதனை என்ன பண்ணணும்? சுடணும் அப்படின்னு சொல்றார். எசேக்கியேலுடைய இந்த பரிதாபமான நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பார்த்த தரிசனம் எப்படி, அதற்கப்புறம் கர்த்தர் சொல்லுகிற செய்தி என்ன? கேட்க மாட்டாங்க அவங்க. கலக வீட்டார், நீ என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க அவங்க? கீழ்ப்படியவும் மாட்டார்கள், கேட்கவும் மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு மெசேஜ் சொல்லுவேன், நீ அந்த மெசேஜை போய் சொல்லு. அதற்கப்புறம் இந்த மக்களுக்கு முன்பாக நீ என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீன்னு சொன்னா, சில தானியங்களை எடுக்கணும். அதில் 230 கிராம் தான் எடுக்கணும். அதில் வந்து நீ வந்து ரொட்டி சுடணும். அந்த ரொட்டி எதில் சுடணும்? மனித கழிவில் இருந்து வருகிறதான அந்த காய்ந்து போனதுலேருந்து நீ என்ன பண்ணணும்? ரொட்டி சுடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார். இப்போ எசேக்கியேலுடைய வார்த்தைகளை பாருங்கள். அவன் என்ன சொல் அடுத்தது 13வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு ஒத்தபடியே இஸ்ரவேல் புத்திரர் நான் அவர்களை துரத்துகிற புறஜாதிகளுக்குள்ளே தங்கள் அப்பத்தை தீட்டுள்ளதாக சாப்பிடுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ கர்த்தர் என்ன புரிய வைக்கிறான்னு சொன்னா, நீ இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க வரைக்கும் யூ ஆர் ஓகே. உனக்கு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா, லேவியராகமத்தினுடைய பிரமாணத்தின்படி நீ கோஷர் ஃபுட்டு சாப்பிடுவ. ஆனால் உனக்கு இங்கே பாபிலோன்ல வந்ததற்கு அப்புறம் உன்னுடைய ஃபுட் எல்லாமே நான் கோஷராக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை புரிய வைக்கிறார். அந்த நான் கோஷரா இருக்குங்கிறத புரிய வைக்கிறதுக்கு இப்படியா ஆண்டவர் சொல்றது? எவ்வளவு கொடுமையான விஷயம் என்பதை யோசித்து பாருங்கள். அதாவது வந்து இந்த ரொட்டி இவன் வந்து ஒரு மனித சாணத்தினுடைய வரட்டியில் இவன் சுடணும்னு சொன்னா, இவன் என்ன பண்ணணும்னு சொன்னா பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணணும் இல்லையா? எல்லாத்தையும் எடுத்து சேகரித்து அதை அடுப்பு மூட்டி அந்த அடுப்புக்குள்ள இதை போட்டு அதை தீப்பத்த வச்சு அதுக்கப்புறம் தான் இவன் சுட முடியும். எத்தனை பேர் ஊழியத்துக்கு வந்திருக்கு ரெடியா இருப்போம்? எசேக்கியேல் மாதிரி இவரெல்லாம் ஒரு ஆண்டவரா? கேட்போமா கேட்ப மாட்டோமா? 14வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ என் ஆத்துமா தீட்டுப்படவில்லை. எசேக்கியேலுடைய வார்த்தைகள், என் ஆண்டவரே என்னுடைய ஆத்துமா தீட்டுப்படவில்லை. தானாய் செத்ததையாவது பீருண்டதையாவது நான் என் சிறுவயது முதல் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லை. அருவருப்பான இறைச்சி என் வாய்க்குட்பட்டதும் இல்லை என்றேன். இப்ப அவன் என்ன சொன்னா, ஆண்டவரே நான் தான் கோஷர்னு உங்களுக்கு தெரியும்ல, நான் இது நாள் வரைக்கும் கோஷரை மீறி இருக்கிறேனா? நான் கோஷர் ஃபுட்டு தானே சாப்பிட்டு இருந்தேன் இது நாள் வரைக்கும். அவன் சொல்லுகிறதை கவனிங்கள். அருவருப்பான இறைச்சி என் வாய்க்குட்பட்டதும் இல்லை. நான் செத்ததை சாப்பிட்டது கிடையாது, பீருண்டதை சாப்பிட்டது கிடையாது. சிறு வயது முதல் இதுவரைக்கும், எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து இதுவரைக்கும் நான் லேவியராகமத்தினுடைய பிரமாணத்தின்படியாக நான் கோஷர் உணவு முறை பழக்கத்தை கடைபிடித்த ஒரு நபர். கெஞ்சன ஆண்டவர்கிட்ட,
இல்லையா? ஆண்டவர் இறங்கி அவனுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. 15வது வசனத்துல. அப்பொழுது அவர் ஆ. என்னை நோக்கி, ஆ, பார், மனுஷ கஷ்டத்தின் வரட்டிக்கு பதிலாக ஆ, உனக்கு மாட்டு சாணி வரட்டியை கட்டளிடுகிறேன், ஆ. அதனால் உன் அப்பத்தை சுடுவாயாக என்றார். இப்ப ஆண்டவர் சுவிட்ச் பண்ணிட்டார். எங்க இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாட்டு சாணிக்கு வந்துட்டார். இப்ப அது மாட்டு சாணி எடுத்து அதை என்ன பண்ணணும் இவன்? வரட்டி பண்ணி அந்த எரு அப்படிம்பாங்க, அதை எரு பண்ணி அதில் இப்போ வந்து அதை தீப்பத்தை வச்சு அது எரிஞ்சு வரும் பொழுது அதில் வந்து இவன் என்ன செய்யணும்? அப்பத்தை சுட்டு சாப்பிட வேண்டும். அதுவும் கொடுமை தான். சரி, அதுக்கு இது எவ்வளவு பெட்டர் இல்லையா? கொஞ்சம் பெட்டராக ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? எசேக்கியேலை மாற்றி விட்டார். ஸோ கர்த்தர் இஸ்ரவேலருக்கு என்ன புரிய வைக்கிறார், புரிய வைக்க விரும்புகிறார் என்று சொன்னால், இவன் இப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தா தான் இவன் போய் கடுமையான வார்த்தைகளை சொல்ல முடியும். எசேக்கியேலுடைய வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையானதாக இருக்கும், நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ இவன் இப்படியெல்லாம் ட்ரைனிங் பண்ணும்போது தான் என்ன ஆகும்? இவன் போய் சொல்ல வேண்டிய விஷயத்தை கரெக்டாக சொல்லுவான். இல்லாவிட்டால் சொல்ல முடியாது. ஆனால் பாபிலோனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி சாதாரண செய்தி அல்ல. அவனுக்கு உணர்த்த வேண்டும், அவனுக்கு வந்து புரிய வைக்கணும். நீ கர்த்தரை விட்டாய், நீ யெகோவாவை விட்டாய், நீ பாகால்களை கும்பிட்டாய், எகிப்தியை இங்கே கொண்டு வந்த, எவ்வளோ பிரச்சனை பண்ண நீ என்கிறதான விஷயத்தை சொல்லுவதற்கு கர்த்தர் எசேக்கியேலை தயார் பண்ணுகிறார். எசேக்கியேலுக்கு பேர் வைக்கும் பொழுது என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தேவன் பலப்படுத்துகிறாருங்கிற பேர் தான் வச்சாங்க. சரி, தேவன் எப்படியெல்லாம் பலப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி கேட்டால், முதல்ல தரிசனங்களெல்லாம் காட்டி பலப்படுத்துகிறார். அடுத்தது நீ பிரசங்கம் பண்ணால் கேட்க மாட்டேங்கிறது ஏற்கனவே சொல்லி பலப்படுத்துகிறார். அடுத்தது சாப்பாடும் தண்ணியும் கொடுத்து, இவ்வளோதான் கிராமு, இவ்வளோதான் தண்ணி, இவ்வளோதான் குடிச்சுக்கணும், இதுதான் சாப்பிடணும்னு சொல்லி ஆண்டவர் அந்த சாப்பாட்டு முறையும் ஆண்டவர் கொள்ளி பலப்படுத்துகிறார். அடுத்து அந்த சாப்பாடை, உணவை, ரொட்டியை செய்கிறது எப்படிங்கிற செய்முறையை சொல்லி ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலம் கிடைக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். அப்போ இவர்களுக்கு என்ன புரிய வைக்கிறது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், நீ பாபிலோனில் இருக்கிற, நீ பாபிலோனில் இருப்பது என்ன என்று கேள்வி கேட்கும் பொழுது உனக்கு இது அவமானம் என்பதை ஆண்டவர் புரிய வைக்கிறார். எது அவமானம்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 230 கிராமத்தை எடுத்துட்டு ஒரு 600 ml தண்ணியை குடிச்சிட்டு அந்த அந்த மாவை இவன் வந்து மாட்டு சாணியில் ரொட்டி துட்டு சாப்பிடுகிற அந்த ஒரு நிலையை ஒரு மனிதன் பார்க்கும் பொழுது, அந்த ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது, அது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அது அவனுடைய அவமானத்தின் அடையாளம். அது அவனுக்கு அவமானம். புரியுதா உங்களுக்கு? அதை போல ஒரு அவமானம் வேறு எதுவுமே இல்லை. இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன புரிய வைக்கிறார் என்று சொன்னால், நீ செய்த செயல் உன்னை அவமானத்திற்குள் தள்ளிவிட்டது, உனக்கு இனி சுதந்திரம் இல்லை, நீ விடுதலை இல்லை, நீ எதில் இருக்கிறாய் என்று சொன்னால் நீ அடிமைத்தனத்தில் இருக்கிறாய் என்பது. இப்போ சிறையிருப்பின் காலம் 70 ஆண்டுகள் என்று நமக்கு புரியும். சிறையிருப்பு என்று சொல்லும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கக்கூடாதுன்னு சொன்னால், அவங்க இஸ்ரேல் என்கிறதான அந்த ஜாகிரபிக்கல் லொக்கேஷனில் இருந்து அவர்கள் பாபிலோன்கிற இன்னொரு ஜாகிரபிக்கல் லொக்கேஷனுக்கு போனாங்கன்னு மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. இட் இஸ் நாட் ஒன்லி த ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் சேஞ்ச், ஸ்பிரிச்சுவலாக அவங்களுடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அதை ஆண்டவர் அவர்களுக்கு புரிய வைக்கிறார். நம்ம என்ன நினைக்கூடாது, இங்கே இருந்தால் இப்போ அங்கே இருக்கிறோம் அவ்வளோதானே? கிடையாதுங்க. இங்கே இருப்பதுங்கிற வேறு, அங்கே இருப்பது என்பது வேறு. இங்கே இருந்தீங்கன்னு சொன்னால் உனக்கு கோஷர் ஃபுட்டு, இங்கே இருந்தால் நீ சுதந்திரவாளி, நீ விடுதலையோடு இருக்கிறாய், உனக்கு தேவாலயம் இருக்கிறது, நீ பலி செலுத்தலாம், நீ ஆராதிக்கலாம். ஆனால் அங்கே போனால் உனக்கு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அவமானம், நான் கோஷர், தீட்டு, இப்படிப்பட்ட பல காரியங்கள் உனக்கு அங்கே காணப்படுகிறது. ஆகையினாலே நீ வந்து ஏதோ இது வந்து ஒரு இடம் மாற்றம் என்று மட்டும் நீ நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய நிலைமையிலும் இது ஒரு பெரிய மாற்றத்தோடு தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை ஆண்டவர் அவனுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் எசேக்கியேலை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அப்போ மக்கள் அவர்கள் செய்த பாவத்தினால அவர்கள் அவமானப்படுகிறார்கள். அவர்கள் சாப்பிடுகிற அப்பத்திற்கு பேரு அவமானத்தின் அப்பம். எசேக்கியேலை கர்த்தர் சுடச் சொன்ன அப்பம், எசேக்கியேலினுடைய அப்பத்திற்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அவமானத்தின் அப்பம். அந்த அப்பம் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தான் ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்தார். இப்போ அடுத்த விஷயத்தை பாருங்க. எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனம் திரும்ப வாசிங்க. நீ கோதுமையையும் வார்கோதுமையையும் பெரும்பயிற்றையும் சிறு பயிற்றையும் திணையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் உனக்கு அப்பம் சுடுவாய். அவைகளால் உனக்கு அப்பம் சுடுவாய். நீ ஒரு கழித்து படுக்கும் நாட்களுடைய இலக்கத்தின்படியே 390 நாள் அதில் எடுத்து சாப்பிடுவாய். இப்ப எத்தனை நாள் எடுத்து சாப்பிடணும்? என்னங்க டெய்லி இதுதானா?
சரி, எவ்வளோ நாளைக்கு? ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். இவனுக்கு எவ்வளோ நாள்? 300 நாள். அப்புறம் ஒரு வருஷமும் ஒரு மாதமும் கம்ப்ளீட்டா 13 மாதங்கள் டெய்லி 230 கிராம் தானியத்தை எடுக்கணும். அதை போய் மாட்டு சாணியை கண்டுபிடிச்சு அதை சுடணும். சுட்டுட்டு அதை சாப்பிடும் பொழுது 600 ml தண்ணி குடிச்சுக்கணும். 600 ml தண்ணி, 230 கிராம் தானியங்கள், பல வகையான தானியங்கள், அதை மாட்டு சாணியில் சுட்டு சாப்பிடணும். சாப்பிடும் பொழுது எப்படி சாப்பிடணும்னு சொன்னா, ஒரு சைடு படுத்துக்கிட்டே சாப்பிடணும். சரி, சாப்பிடும் போதா சரி உட்காந்துக்கோ நின்னுக்கோ ஏதோ நடந்து சாப்பிடல பரவாயில்ல, ஒரு சைடு இப்படி படுத்துக்கிட்டே சாப்பிடுனா எப்படி இருக்கும்? இதெல்லாம் எனக்கு கதைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இதெல்லாம் கதை கிடையாதுங்க. நடந்த நிகழ்வு. இன்னைக்கும் கேபார் நதி இருக்கு, இன்னைக்கும் டைகிரிஸ் நதி இருக்கு, இன்னைக்கும் பாபிலோன் இருந்த லொகேஷன் இருக்கு. இஸ்ரவேலினுடைய அடிமைத்தனம் என்பது சரித்திரங்களிலே வேதாகமத்தினுடைய பதிவுகள் ஒருபுறம் இருந்தாலும் வேதாகமம் உண்மை என்பதை நிரூபிப்பதற்காக அகழ்வாராய்ச்சிகளும் சரித்திர பதிவுகளும் இன்றைக்கும் இருக்கிறது. பாபிலோன் என்று சொன்ன உடனே அதை முன்னால ஒருத்தர் ஆட்சி செஞ்சார். அவர் பேர் வந்து சதாம் ஹுசேன். ஈராக் தான் அவர். சதாம் ஹுசேன் உங்களுக்கு தெரியும், இப்போ எல்லா நாடுகளுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கி குவைத்தை போய் பிடிச்சி, அதற்கப்புறம் அமெரிக்கா போய் சண்டை போய் 1993 நினைக்கிறேன் நான், 1993 அமெரிக்கா குவைத் வார். அப்போது ஜார்ஜ் புஷ்ங்கிறவர் தான் அமெரிக்கா பிரசிடெண்ட்டாக இருந்தார். அப்போது நம்ம ஆட்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பிரசங்கம் பண்ணி வச்சுட்டாங்க, அமெரிக்கா இது என்னது, ஈராக் குவைத்தை போய் பிடித்து விட்டது, இப்போ அமெரிக்கா யுத்தத்திற்கு வருகிறது. அமெரிக்கா யுத்தத்திற்கு வந்தால் வளைகுடா நாடுகள் இருக்கிற அத்தனை நாடுகளும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக போரிடும். அப்போ ரஷ்யா இங்க வரும், இஸ்ரேல் அங்க வரும், இங்க வரும், இது 3ஆம் உலக மகா யுத்தம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்பவே இன்னைக்கு வரைக்கும் வரலானா. அப்புறம் சதாம் ஹுசேன் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவன் தான் அந்தி கிறிஸ்து. இந்த 10 கொம்புல ஒரு ஆள் ராஜீவ் காந்தின்ட்டார் ஒருத்தர். அப்ப ராஜீவ் காந்தி இருந்தார். 10 கொம்புல ஒரு கொம்பு யாரு? ராஜீவ் காந்தி. அதையும் அப்போ அமைதியாக உட்காந்து கேட்டுட்டு தான் இருந்தேன் நான். ராஜீவ் காந்திக்கு ஒரு கொம்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மக்களை பயமுறுத்தியே முடிச்சிருவாங்க. கரெக்டா? ஸோ நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இது சரித்திரத்தில் நடந்த நிகழ்வு, உண்மை நிகழ்வு. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? சதாம் ஹுசேன், நான் நேபுகாத் நேச்சாரனுடைய பரம்பரை என்று சொல்லி சொன்னான். அப்போ நேபுகாத் நேச்சார் என்கிற ஒருவன் வாழ்ந்திருக்கிறான் என்பது உண்மை. அதில் தானியேல் ஊழியம் செஞ்சிருக்கார், எசேக்கியேல் ஊழியம் செய்திருக்கிறார் என்பதும் உண்மை. இப்போ எத்தனை நாள் சாப்பிடணும்? 390 நாள், 13 மாதம். அப்போ இவங்க என்ன புரிய வைக்கிறான்னு சொன்னா, இஸ்ரவேல் மக்கள், நீங்கள் விக்கிரகாராதனை செய்தீர்கள், பாவம் செய்தீர்கள், பாவத்திற்கு ஒரு நீண்ட விளைவுகள் இருக்கிறது. பாவத்திற்கு எப்பொழுதுமே என்ன இருக்கு? சாதாரண விளைவு கிடையாது, நீண்ட விளைவுகள் இருக்கிறது என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு புரிய வைக்கிறார். இப்போ சிறையிருப்பில் போனதற்கு பிறகு மக்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், கண்டிப்பாக அங்கே பக்தி உள்ள மக்கள், எசேக்கியேல் இருந்தார், தானியேல் இருந்தார், அனனியா, மிஷாவேல், அசரியா, இந்த மக்கள்லாம் இருந்தாங்க. இவங்கெல்லாம் வெளிப்படையாக தெரிந்த மக்கள் இல்லையா? எசேக்கியேல் வெளிப்படையாக தெரிந்த ஒரு நபர், தானியேல் வெளிப்படையாக தெரிந்த ஒரு நபர். தானியேலோடு கூட இருந்த நண்பர்கள் அனனியா, மிஷாவேல், அசரியா, அவர்களுடைய பெயர்கள் மாற்றப்பட்டு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு சொல்லிச்சு. இப்போ டோட்டல் கவுண்ட் பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே ஒரு 3, அங்கே ஒரு 3, 4, இங்கே ஒரு அண்ணன், இவர் 5 பேர் இருக்கிறாங்க. அதற்கப்புறம் ஒரு பக்தியுள்ள சந்ததி அங்கே இருந்தபடியினால தான் அங்கே யாரெல்லாம் உருவாகிறார்கள் சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், செருபாபேல் உருவாகிறார், எஸ்ரா அங்கே தான் உருவாகிறார், நெகேமியா அங்கே தான் உருவாகிறார். அப்போ அதுக்கு பின்னால் இருந்த பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பக்தியாக தான் இருந்திருப்பாங்க. இருந்திருப்பாங்களா? இருந்திருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப பக்தியாக, ஆண்டவருக்கு உண்மையாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஆண்டவரே, இந்த சிறையிருப்பிலிருந்து எங்களை மாற்றுன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பாங்களா? ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாங்களா? ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவர் வந்து அந்த ஜெபத்தை கேட்கிற தேவன் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், ஆண்டவருக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கும். அந்த டைம் பீரியட் வரைக்கும் அதை நீங்கள் கடந்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? மோடியை மாற்றுங்க ஆண்டவரே, அப்புறம் வர நம்ம வேறு சொல்லிடுவோம், இந்த வருடம் மோடி வரமாட்டார், அப்புறம் தான் வந்து நிற்கிறார்.
अच्छा है बच्चा है बहुत अच्छा है வந்துறாரா வரலையா சொல்லுங்க. நமக்கு அவ்வளவு ஜோம் பண்ண கடைசியில ஆஹே ஓஹேன்ட்டு வந்துட்டாரே அவரு, ஓஹோன்னு வந்துட்டாரே. புரியுதா உங்களுக்கு? என்ன புரியணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கிறிஸ்தவ மக்களை ஆண்டவர் சீர்படுத்தும் வரைக்கும் அவனை வச்சிருப்பார், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஒரு சந்ததி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பக்தியுள்ள சந்ததியாக எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், விட்டுவிடவே கூடாது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், விட்டுவிடுபவர்கள் ஜெயிப்பதில்லை, ஜெயிப்பவர்கள் விட்டுவிடுவதில்லை. The winners will never quit, the quitters will never win. எத்தனை பேர் அதுக்கு புரியுது? விட்டு விடுபவர்கள் என்ன மொத்தத்தில் இப்படி அமைதியாக உட்காந்துட்டீங்க? விட்டு விடுபவர்கள் ஜெயிப்பதில்லை, ஜெயிப்பவர்கள். ஆகையினால விடாம இருக்கணும். விடாம இருந்தபடியினால் தான் இஸ்ரவேலனுடைய கடைசி கால சரித்திரங்களை எழுதியவர்கள் உருவான இடம் பாபிலோன். பாபிலோனில் தான் உருவாக முடியும், இஸ்ரேல் உருவாக முடியல இல்லையா? கம்ஃபர்ட் ஜோன்ல உருவாக முடியாது. அவனை கொண்டு நெருக்கத்தில் போட்டாங்க. இஸ்ரவேலுடைய கடைசி கால சரித்திரங்களை எழுதின செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா இவர்களெல்லாம் உருவானார்கள். செருபாபேல் இடிந்து போன தேவனுடைய ஆலயத்தை திரும்பவும் எடுத்து கட்டினார். எஸ்ரா ஒரு பெரிய வேத பாரகனாக, வேதத்தை எழுதுகிறவனாக ஜனங்களை சீர்படுத்துகிற ஒரு பணியிலே செயல்பட்டார். நெகேமியா கர்த்தருடைய தரிசனத்தை பெற்று வந்து எருசலேமினுடைய மதில்களை 52 நாட்களில் கட்டி முடித்தார். இவர்களெல்லாம் பிறந்தது, வாழ்ந்தது, வளர்ந்தது, உருவானது அடிமைத்தனத்தில். அதை மறந்துவிடக்கூடாது. ஒரு கூட்டம் உருவாகி கொண்டுதான் இருந்தது. சோ எசேக்கியேல் எத்தனை நாள் இந்த அப்பத்தை சாப்பிடணும்? 3 நாள். எத்தனை பேர் சாப்பிடறதுக்கு ரெடியா இருப்போம்? முதல்ல 3 நாள். ஒரு நேரமே முடியாது பாருங்க. நல்ல வேலை அவங்களுக்கு ஒரு நேரம் முடியாமல் இருக்கிறதுங்கிறது என்னுடைய பிளஸ்ஸிங். அது அவங்க ஒரு நாள் சாப்பிடலாம்னு சொல்லிட்டாங்கன்னா என்னோட வாழ்க்கை முடிஞ்சது, அவ்வளவுதான். அது வேற இருக்கு. செய்யறது அதை விட கொடுமை. அதையெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. நம்ம பர்ஃப்யூம் போட்டு சந்தோஷமா வந்திருக்கிறோம் நம்ம. அதை இதெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. எசேக்கியேல் 390 நாளும் சாப்பிடும்போது நீ படுக்கும்போது சாதாரணமாக படுத்துக்கோ, உட்காரும்போது உட்காந்துக்கோ, நடக்கும்போது நடந்துக்கோ, எல்லாம் பார்க்கணும். சாப்பிடும்போது ஒரு கழிச்சு படுத்துட்டு இப்படியே உட்காந்துட்டு சாப்பிடுங்கிறார், படுத்துட்டே சாப்பிடுங்கிறார். இது எதுக்குன்னு தெரியல. கர்த்தர் அவனுக்கு அப்படி ஒரு விஷயத்தை கொடுக்குறார். நீங்க வேணா ஏதாவது ஜெபம் பண்ணி கேட்டு பாருங்க. ஏன் ஆண்டவர் உட்கார்ந்து சாப்பிட்டா என்ன படுத்துக்கிட்டே தான் சாப்பிடணுமா அப்படிங்கிற விஷயத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. எதனால படுத்துக்கொண்டே சாப்பிட வேண்டும் என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள். இது இஸ்ரவேலுடைய கிளர்ச்சியின் ஆண்டுகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. அதாவது அவர்கள் போராடினார்கள், அவர்கள் கிளர்ச்சிகளை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் சாதாரணமாக இருக்கவில்லை. நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆட்கள்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் எல்லாம் பயங்கரமா கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பின மக்கள். கொஞ்ச நஞ்சமா அவங்க ஏதோ இப்படி செஞ்சிட்டாங்க அப்படி செஞ்சிட்டாங்க நீங்க நினைக்க கூடாது. அவர்களுடைய கிரியைகள் மிகவும் மோசமாக இருந்தது. அவர்களுடைய கிரியைகள் ரொம்ப பொல்லாப்பாக இருந்தது. கர்த்தர் அவர்களை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், வணங்கா கழுத்துள்ளவர்கள், ஸ்டிஃப் நெக் பீப்புள். ஆண்டவர் அப்படித்தான் அவர்களை பேர் சொல்லி அழைத்தார், ஸ்டிஃப் நெக் பீப்புள், வணங்கா கழுத்துள்ள மக்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நீதி நடைபெறணும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நியாயம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது உடனடியாக நடக்கிற நிகழ்வுகள் அல்ல. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சேர்த்து வைத்தால் அதனுடைய விளைவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நீதியும் நியாயமும் கிடைக்கக்கூடிய விஷயங்கள். ஸ்மால் சேவிங்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, இந்த ஸ்மால் சேவிங்ஸ் தான் அது. இன்றைக்கு நாம் எப்படி நடந்தோம் அதுக்கு சேரும். நீதியாய் நியாயமாக நடந்தோமா? நாளை நாம் எப்படி நடந்தோம்? நாம் நீதியாய் நியாயமாக நடந்தோமா? கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் நாம் நடக்கக்கூடிய அந்த செயல்கள், நீதி நியாயமாய் நாம் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் ஒரு நாளில் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். இப்போ எசேக்கியேலின் அப்பம் என்று சொல்லும் பொழுது
அந்த காரியத்திலே கர்த்தர் அவனுக்கு ஒரு பற்றாக்குறை என்கிறதான ஒரு விஷயத்தை ஆண்டவர் வைக்கிறார். இப்போ எப்படினாலும் எசேக்கியேல் என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், அந்த 230 கிராமுக்கு மேலே இருக்கிற அந்த அப்பத்தை அவன் சாப்பிட முடியாது. சாப்பிட்றதுக்கு அவன் என்ன இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. மீறினா முடிந்தது. சரி, என்ன இருந்தாலும் அவன் என்ன பண்ணணும்? அந்த 230 கிராம் அளவு ஆண்டவர் கரெக்டாக கொடுத்துட்டார். இவ்வளோதான்ப்பா மெஷர்மெண்ட், தாண்டினா இவ்வளோ தான் குடிச்சுக்கணும். ஆனால் இருக்கிற இடம் பாலைவனம், தெரியுமா உங்களுக்கு? அது இருந்த இடம் இது பாலைவனம். சாதாரணமாக இருக்கிற இடத்துலையே நமக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவைப்படும், பாலைவனம் என்று சொன்னால் எவ்வளோ தண்ணீர் தேவைப்படும். அப்போ ஆண்டவர் உணவிலும் குடிக்கும் நீரிலும் ஒரு பற்றாக்குறை என்கிறதான ஒரு விஷயத்தை ஆண்டவர் அங்கே அவனுக்கு காட்டுகிறார். அப்போ இப்படி தான் நீ சாப்பிடணும். பற்றாக்குறை மட்டுமல்ல, அவன் சுடுகிற அப்பம் மாட்டு சாணத்தினுடைய அந்த வறட்டியிலே அவன் அப்பத்தை சுட வேண்டும். அது நிச்சயமாக வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு அசுத்தத்தினுடைய அடையாளத்தை தான் குறிக்கிறது. எசேக்கியேலுக்கு என்ன புரிய வைக்க விரும்புகிறார் என்று சொன்னால், மக்கள் பற்றாக்குறையில் இருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நீ சொல்ல வேண்டும். மக்கள் அசுத்தத்தில் இருக்கிறார்கள் என்கிறதான விஷயத்தை நீ சொல்ல வேண்டும். மக்களுக்கு நேராக கடவுளுடைய கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது என்கிறதான விஷயத்தை நீ சொல்ல வேண்டும். இவர்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். எப்படியெல்லாம் சிறையிருப்பு என்பது எவ்வளவு கடினமான விஷயம் என்பதை புரிய வைக்க வேண்டும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இங்க இருக்கிற மக்கள் அங்க இருந்தார்கள், அவ்வளவுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இஸ்ரேல் இருந்தாங்க, இப்ப எங்க இருக்கிறாங்க? பாபிலோன்ல இருக்கிறார்கள். எசேக்கியேல் ஆண்டவர் எப்படி ரெடி பண்ணாருங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா இது வரைக்கும்? How God prepared Ezekiel to preach his message. It was a very difficult training process. சாதாரணமான வேலை கிடையவே கிடையாது. இப்போ இவர்களுக்கு விடுதலை என்று சொல்லும் பொழுது மேசியா தான் விடுதலை. யார் தான் விடுதலை? மேசியா தான் விடுதலை. எதெல்லாம் இவர்களுக்கு காணப்படுகிறது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், பற்றாக்குறை, அசுத்தம், நியாய தீர்ப்பு, சிறையிருப்பு, நாடு கடத்தப்படுதல். இதிலிருந்தெல்லாம் கர்த்தர் எப்படி விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்து அந்த நான்கையும் தலைகீழாக சந்தோஷமாக மாற்றுகிறவராய் இருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? I am the living bread. கிறிஸ்து ஜீவ அப்பமாக மாறுகிறார். அப்ப அந்த பற்றாக்குறை என்கிறதான விஷயத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு யாரால் மட்டும்தான் முடியும் என்று சொன்னால், கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். ஜீவ அப்பம் அவரே. அசுத்தத்தையும் அவர் நீக்குகிறவராய் காணப்படுகிறார். யாரால் அசுத்தத்தை நீக்க முடியும்? கிறிஸ்துவால் மட்டும்தான் அசுத்தத்தை நீக்க முடியும். நியாய தீர்ப்பு என்று சொல்லும் பொழுது, நம்மேல் வரக்கூடிய நியாய தீர்ப்பை கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த நியாய தீர்ப்பு யார் மேல் விழுகிறது? கிறிஸ்துவின் மேல் விழுந்து விடுகிறது. நியாய தீர்ப்பை சுமக்கிறவர் கிறிஸ்து. கர்த்தர் நம்மை சிறையிருப்பிலிருந்து எங்கே அழைத்து செல்கிறார் என்று சொன்னால், விடுதலைக்காக, சுதந்திரத்திற்காக, வீட்டிற்காக அழைத்து செல்லுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அப்ப எசேக்கியேல் மூலமாக ஒரு விஷயம் சொல்லப்படும் பொழுது, எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் என்கிறதான அந்த தீர்க்க தரிசன நூலுக்குள்ளாக, எசேக்கியேலுடைய செய்திக்குள்ளாக மேசியா என்கிற ஒருவர் இருக்கிறார் என்கிற விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. That is the very important message. Ezekiel preached the wrath of God and the verdict of God, but at the same time, inside the message of Ezekiel there was a Messiah, messianic என்கிறதான ஒரு விஷயம் என்ன செய்துகிறது? இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும். ஜீவாப்பமாக கிறிஸ்து இருக்கிறார். அசுத்தத்தை மாற்றுகிறவராக கிறிஸ்து இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய நியாய தீர்ப்புகளை எல்லாம் சுமக்கிறவராக கிறிஸ்து இருக்கிறார். சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுதலை பண்ணுகிறவராகவும் யார் காணப்படுகிறார்? கிறிஸ்து காணப்படுகிறார் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்ப நியாய தீர்ப்பு என்று சொல்லி வருவதற்கு முன்பாக ஆண்டவர் எப்பொழுதுமே எச்சரிப்பார். எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். இப்போ நம்முடைய வாழ்க்கையை ஷேப் பண்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, ரெண்டு விஷயம் நம்முடைய வாழ்க்கையை ஷேப் பண்ணும். ஒன்று பைபிள் வேர்ட், அல்லாவிட்டால் கல்ச்சர். இன்றைக்கு மக்கள் எதனை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், வேதத்தை நோக்கி மக்கள் வரவில்லை. மக்கள் கலாச்சாரத்தை, கல்ச்சரை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். கல்ச்சர் should not shape the body of Christ. Culture cannot shape the body of Christ. கிறிஸ்துவினுடைய சரீரத்தை கலாச்சாரம் என்ன செய்ய முடியாது? வடிவமைக்க முடியாது, உருவாக்க முடியாது, உருவாக்க விடவும் கூடாது. உருவாக்க விட்டீங்கனாலும் அது உருவாகாது. அது தேவனுடைய சரீரமாக மாறாது. தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான் தேவனுடைய மனிதனை சீரமைக்கும், ஷேப் பண்ணும், வடிவமைக்கும், ஸ்திரப்படுத்தும்.
ஆகினால நம்முடைய வாழ்க்கையில நாம் எதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்தது ஒத்துப்போகுதல் என்கிறதான விஷயம், காம்ப்ரமைஸ். அந்த காம்ப்ரமைஸ் தான் இன்றைக்கு மக்களை என்ன செய்து விட்டது என்று சொன்னால் பஞ்சத்திலும் அடிமைத்தனத்திலும் ஆழ்த்தி விட்டது. நாம் எதுக்கு என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால், நாம் ஒத்துப்போகாத மக்கள், நாம் ஒத்துப்போகாத மக்கள். பழமொழி சொல்லுகிறது ஊரோடு ஒத்து வாழ என்று சொல்லி, வேதம் சொல்லுகிறது ஊரோடு ஒத்து வாழாது என்று சொல்லி. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீர்கள்? நாம் என்ன செய்ய முடியாது? ஊரோடு ஒத்து வாழ முடியாது. நாம் யாதோடு தான் ஒத்து வாழ வேண்டும் என்று சொன்னால் வேதத்தோடு ஒத்து வாழுகிற வாழ்க்கை தான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ நம்ம காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லுகிற ஒரு விஷயத்திற்கு நாம் போகும் பொழுது நாம் என்ன செய்து விடுகிறோம் என்று சொன்னால் நம்மை நாமே அடிமைத்தனத்திற்குள் தள்ளி விடுகிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டு விஷயம், பிரேயர் அண்ட் த வேர்ட் ஆஃப் காட், போத் ஷுட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் என்று சொல்லுவார்கள். கையோடு கை கோர்த்து செல்ல வேண்டிய ரெண்டு விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு முக்கிய தேவை. ஒன்று ஜெபம், இன்னொன்று தேவனுடைய வார்த்தை. அப்ப ஜெபம் வேறு, தேவனுடைய வார்த்தை வேறா என்று சொல்லி நீங்கள் கேட்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையே ஒரு மனிதன் ஜெபமாக ஏறெடுக்க வேண்டும். இப்போ தேவனுடைய வார்த்தைக்குள்ளாகவே எது காணப்படுகிறது என்று சொன்னால் ஜெபமும் காணப்படுகிறது. ஏதோ இங்கொன்றும் அங்கொன்றும் சொல்லுகிற பிதற்றல்கள் ஜெபங்களை நிறுத்திவிட்டு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை வார்த்தையை ஜெபமாக ஏறெடுக்க நாம் பழக வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபையினால் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிய வேண்டும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறைவு இருக்கிறது, அல்லாவிட்டால் ஒரு தேவை என்கிறதான ஒரு விஷயம் வரும் பொழுது நாம் யாரை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவையே சார்ந்திருக்க வேண்டும். கிறிஸ்து தான் நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் என்பதை நாம் புரிய வேண்டும். இப்போ இந்த வேர்ல்ட் என்று சொல்லும் பொழுது தட் இஸ் மெஷர்ட், பட் வென் யூ கம் டு த கிரேஸ் தட் இஸ் நாட் மெஷரபிள். அதை உங்களால் அளவிடவே முடியாது. கிருபை என்ன செய்ய முடியாது? அளவிட முடியாது. அளவற்ற கிருபை நம் மேலே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிருபை எவ்வளவு பெரியது என்று சொல்லி கேட்டால் அதை சொல்லவும் முடியாது. கிருபை நமக்கு எந்த அளவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கேட்டாலும் கிருபையினுடைய அளவையும் நம்மளால் என்ன செய்ய முடியாது? சொல்லவே முடியாது. இப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனியுங்கள். மாட்டுச்சாணி என்கிற வறட்டியை உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். அதனால் உன் அப்பத்தை சுடுவாயாக என்றும் சொல்லுகிறார். இப்பொழுது இறுதியாக 16, 17 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். பின்னும் அவர், மனுபுத்திரனே, இதோ அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறையவும் அவனவன் திடுக்கிடவும் அவர்கள் தங்கள் அக்கிரமத்திலே வாடி போகவும். கவனிங்க, கர்த்தரே செய்கிறார். என்ன செய்கிறார்? அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறையவும். அடுத்தது அந்த குறைவு ஏற்படுகிறபடினால அவனுக்கு என்னது? திடுக்கிடும். அவனுக்கு ஒரு ஷாக். அது அவனுக்கு ஒரு ஷாக். அடுத்தது தங்கள் அக்கிரமத்தினால அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாடி போக. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 230 கிராம் தானியம் எடுத்து ரொட்டியை சுட்டு 600 ml தண்ணியை குடிச்சு, அது ஒரு கழித்து படித்து தண்ணியை குடிச்சுட்டு அதோட சரி சாப்பிட்டான்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிருவான்? அவன் வத்திருவான், வாடி போயிருவான். அவனுடைய தோற்றமே மாறிடும். அவனை பார்த்தா அடையாளமே தெரியாது. என்ன அப்படி இருந்தீங்க? அப்ப அவரே சொல்லணும், என்னை தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. தெரியல, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் சொல்லுவான், உங்களுக்கு தெரியாதா, நான் தான் பக்தர், நான் தான் சாம் பக்தர், கடைசியில் நான் தான் சாம் பக்தர் ஜானுங்கன்னு மூணுன்னு சொல்லணும். அப்படியா? என்ன இப்படி ஆயிட்டீங்க? என்ன சொல்றது, இஸ்ரவேல் இருந்தேன், நல்லா தான் இருந்தேன். அடுத்தது என்ன சொல்லிச்சோம், யாரு செஞ்ச குற்றமோ இப்ப நான் இங்க வந்து அனுபவிக்கிறேன். சொல்லுமா சொல்ல மாட்டோமா? நீங்க தான் பக்தரா? ஆமா, ஒரு காலத்துல பக்தியா இருந்தேன், எல்லா பக்தியும் போய் இப்போ வெறுமையா வந்து எங்க உட்கார்ந்துருக்கேன்? பாபிலோன்ல உட்கார்ந்துருக்கேன். இப்ப ஆண்டவர் திரும்ப என்ன கொடுக்கிறாரு? எனக்கு பக்தி திரும்ப கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாரு? 230 கிராம் 600 ml, அவ்வளவுதான். அதை நீ வந்து விறகு கட்டையில சுடக்கூடாது. எதுல சுடணும்? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொன்னது மனுஷ வரட்டி. ஆண்டவர்கிட்ட கெஞ்சின நானு, ஆண்டவரே இதெல்லாம் தகுமா? நான் ஒரு நாள் இப்படி பண்ணதில்லையே. சரி போனா போகுது, விட்டுரு, மாட்டு சாணி எடுத்துக்கோ, அதுல சுடுன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஒவ்வொரு நாளும் நான் வந்து மாட்டு சாணி எடுக்கிறேன், 230 கிராம் எடுக்கிறேன், ரொட்டியை சுடுறேன், 600 ml தண்ணியை குடிக்கிறேன், வாடி போனேன். அதனால தான்
என்னை உங்களுக்கு என்ன தெரியல? அடையாளம் தெரியல. நம்ம ஏற்கனவே நம்முடைய அடையாளத்தை இழந்து கிறிஸ்துவின் அடையாளமாக வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால் இப்படி நாம் அடையாளத்தை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கென்று ஒரு அடையாளத்தை தேடினேனே, கர்த்தர் சொன்னார் உனக்கென்று ஒரு அடையாளம் தேவையில்லை, உன்னை அடையாளத்தை இழக்க வைக்கிறேன் என்று சொல்லித்தான் கர்த்தர் எங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னார், பாபிலோனுக்கு கொண்டு வந்திருக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது கிறிஸ்துவாக மட்டுமே இருக்க வேண்டும். கிறிஸ்துவே நம்முடைய அடையாளம் என்பதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். எனக்கென்று ஒரு தனிப்பட்ட அடையாளம் இல்லை. எனக்கும் கிறிஸ்துதான், உங்களுக்கும் கிறிஸ்துதான், இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துதான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து அடையாளமாக மாறும் பொழுது நம்மில் என்ன இல்லை என்று சொன்னால் வேற்றுமைகள் இல்லை, வித்தியாசங்கள் இல்லை, உயர்வுகள் இல்லை, தாழ்வுகள் இல்லை, வேறுபாடுகள் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரே ஐடென்டிட்டி, யூனிஃபார்ம். பள்ளிக்கூடத்தில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா எல்கேஜிலிருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் யூனிஃபார்ம் வச்சிருக்கான். நான் கேட்டேன் எதுக்கு இப்படி ஒரு யூனிஃபார்ம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, வீட்டிலிருந்து வர்ற பிள்ளைங்களை பார்க்கும் பொழுது சிலர் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையா இருக்கும், சிலது ரொம்ப ஏழை பிள்ளையா இருக்கும். இந்த பணக்கார வீட்டு பிள்ளை பயங்கரமாக டாம்பியமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரும், ஏழை வீட்டு பிள்ளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரெஸ் போட்டு வரும். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் உள் மனசுக்குள்ளே இந்த படிக்கிற எண்ணம் தோணாது, அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்க தோணும். அப்போ இவன் சொல்லுவான் நீயே எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் கேட்பான், இதுதாங்க பிரச்சனையாக இருக்கும். ஆகினால இந்த மாதிரி வேறுபாடுகள் வித்தியாசங்கள் வரக்கூடாது என்பதற்காக எல்லோருக்கும் என்ன கொடுத்திருக்கிறோம், அதற்கு பேரே சீரான உடை. அதற்கு பேர் என்னது? சீரான உடை. அதுதான் சீருடை என்று சொல்லி பெயர். சீரான உடை உடுத்தி பள்ளிக்கூடம் போகிறார்கள் இல்லையா? இப்போ நம்ம சில இடங்களுக்கெல்லாம் போகும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்யாணங்களுக்கெல்லாம் போகும்பொழுது ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறதே எதற்கு? நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம். என்ன எதிர்பார்த்து யாராவது ஒருத்தராவது இது நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? ஒரு ஆள் கூட சொல்லலின்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு அந்த கல்யாணத்துக்கு போன மாதிரி இருக்காது, கல்யாணத்தில் சாப்பிட்ட மாதிரி இருக்காது, கல்யாணத்தில் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்த மாதிரி இருக்காது, எதுவுமே இருக்காது நமக்கு. ஒரே ஒரு ஆளாவது என்ன சொல்லினா அட நல்லா இருக்கே அப்படி. அடுத்தது என்ன தெரியுமா, என்ன விலை? விலை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்கம்பாங்க. விலை சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆச்சரியப்படுவீங்க. நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் என்ன விலை இருக்கு அப்படின்னு சொல்லு. அந்த 6000 ரூபாய் இருக்குன்னு சொல்லும், 600 ரூபாய்க்கு வாங்க. அப்படியா, பரவாயில்லையே, இது எங்க கிடைக்குது? இந்த கான்வர்சேஷன்ல எங்க நடக்கும்? கல்யாணத்தில் நடக்கும். இந்த கான்வர்சேஷனுக்குள்ள வராத ஒரு குரூப் இருக்கும் பாருங்க, அது ஆம்பளைங்க குரூப். அதுக்கு ப்ளூ அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட், இதுதாங்க. அதுக்கு இதெல்லாம் கான்வர்சேஷனே கிடையவே கிடையாது. அவங்க போய் பார்த்தாங்கன்னு சொன்னா என்ன பண்ண, நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், நாளைக்கு இபி பில் கட்டணும், நாளைக்கு அதை கட்டணும், இதை கட்டணும், இந்த கான்வர்சேஷன் ஓடிட்டு இருக்கும் இதுகளுக்குள்ள. இவங்களுக்கு கட்டினா என்ன, கட்டாட்டி என்ன, நீ என்னமோ கட்டு, நீ என்னைய கட்டினில அதனால எல்லாத்தையும் கட்டுன்றோம். நீ என்னத்தை கட்டின, நீ என்னத்தை கட்டின, என்னைய கட்டினில, அப்ப வாழ்க்கையில என்ன பண்ண, இதெல்லாம் கட்டிட்டு என்னெல்லாம் கட்டணும், வீட்டை கட்டணும், எல்லாத்தையும் கட்டணும். இந்த கான்வர்சேஷன் என்ன சொல்றேன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்து என்கிறதான அந்த ரட்சிப்புக்குள்ளாக வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சீரான ஒழுங்கான ஒரு அடையாளம் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அது நான் மட்டுமே உன் அடையாளமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பிவிட்டார். நீங்க போய் நான் யார் தெரியுமா, நான் தான் சாம் பக்தர் ஜான் சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவர் பாபிலோனுக்கு கூட்டி போயிரு. வாப்பா, எங்க வா, நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, நீ எங்க போடணும், பாபிலோனுக்கு வா. பாபிலோனுக்கு போனா என்னது, 230 கிராம், 600 ml, அடுத்தது என்னது, சொத்து, சத்தமா சொல்லுங்க, மாட்டு சாணம், வரட்டி, அதுக்கப்புறம் சாஞ்சு படுத்துக்கணும். எத்தனை நாள்? 390 நாள். எப்போ யாரை அடையாளமாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோம்? கிறிஸ்துவே என்னுடைய அடையாளமாக இருக்க வேண்டும். இப்போ எனக்கும் கிறிஸ்து தான், உங்களுக்கும் கிறிஸ்து தான் என்று சொல்லும் பொழுது இதில் என்ன வராதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நான் படித்தவன், நான் படிக்காதவன், நான் சீனியர், நான் ஜூனியர் என்கிறதான் எல்லாவற்றையும் மறந்து நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே ஐக்கியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவன் திடுக்கிட வேண்டும், அவன் அக்கிரமம் செய்ததனால் அவன் வாடி போக வேண்டும்.
அடுத்தது 17வது வசனம் என்ன சொல்லுகிறது? நான் எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறிக்கிறேன். அவர்கள் அப்பத்தை நிறையின்படியே விசாரத்தோടെ சாப்பிட்டு தண்ணீரை அளவின்படியே திடுக்கிடுதலோடு குடிப்பார்கள். இப்ப இதெல்லாம் எசேக்கியேலுக்கு சொல்றார் ஆண்டவர். இது எசேக்கியேலுக்கு சொன்னதை எசேக்கியேல் செய்தியா சொல்லணும். உனக்கு தெரியுமா, ஆண்டவர் உனக்கு அளவான அப்பம் தான் கொடுப்பார், அளவான தண்ணீர் தான் கொடுப்பார். எப்படி நீ இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, என்னை பாரு எனக்கே தான் நிலைமைன்ட்டான். நானே இந்த பொசிஷன்ல தான் உட்கார்ந்துருக்கிறேன். நான் இப்போ உனக்கு வாழ்நாளெல்லாம் நீ இங்கே சிறையிருப்பில் இருக்க வரைக்கும் உனக்கு என்னதான்? அளவான அப்பம், அளவான தண்ணீர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எசேக்கியேல் ஏதோ ஒரு காலத்தில் சொன்னார், அதெல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்க நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது. கர்த்தர் எசேக்கியேலின் தேவன், இன்றைக்கும் அவர்தான் தேவன். தேவன் மாறாதவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு தேசம் அடிமைத்தனத்தில் இருக்கிறது. நாம் எல்லாரும் சிறையிருப்பு என்கிறதான் அந்த தேசத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் சொல்லுகிறார்கள் ஜனநாயக நாடு, அந்த நாடு, இந்த நாடுன்னு சொல்லி. ஆனால் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை, நம்மை பொறுத்தவரை, மக்கள், ஏராளமான மக்கள் கிறிஸ்து இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கொஞ்சம் பேராக இருந்து கொண்டிருக்கிறோம். எசேக்கியேல்களை கர்த்தர் எழுப்புகிறார் என்கிறதான சந்தோஷமான செய்தி உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் செய்கிற செயல் எதுவுமே ஒரு பெரிய வீழ்ச்சிக்கோ ஒரு பெரிய பாதாளத்திற்கோ கொண்டு போய் விடாது. இந்த செயல்கள் அனைத்தும் கர்த்தர் எதற்காக என்று சொன்னால், மீட்பிற்காக ஆண்டவர் செய்கிற செயல்களை ஒழிய நம்மை அழிப்பதற்காக ஆண்டவர் செய்கிற செயல்கள் அல்ல. ஜீவப்பமாயிருக்கிறார், பற்றாக்குறையை மாற்றுகிறார், நியாய தீர்ப்பை அவரே சுமக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வருகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் என்கிற நற்செய்தி தான் எசேக்கியேலின் புஸ்தகத்திலும் இருக்கிறது என்கிறதை சந்தோஷமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வாருங்கள், இந்த செய்திகளை உலகத்திற்கு சொல்ல கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். கண்களை மூடுவோம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில். எத்தனை பேர் காம்ப்ரமைஸ் பண்றதிலிருந்து வெளியே வந்த ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தைக்காக நான் உத்தமமாக நிற்கிறேன் என்று ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை நானே அர்ப்பணிக்கிறேன். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆன ஜீவப்பமும் ஆவலும் என் காவலும், ஆன ஜீவப்பமும் ஆவலும் என் காவலும், நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. நேயனும் உபாயனும் ஆயனும் சகாயனும், நேயனும் உபாயனும் நாயனும் எனக்கன்பான ஞானமளவாளனும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சிறிய சிறிய சமரசங்கள் ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். எசேக்கியேலை தயார்படுத்துகிற தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்காக ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற மக்களாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய வேதத்திற்கும் உம்முடைய வேதத்தில் உள்ள கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் நியமங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிற மக்களாய் கர்த்தர் எங்களை மாற்றி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, சிறையிருப்பின் வாழ்க்கை போதும்,
அடிமைத்தனத்தின் வாழ்க்கை போதும். கர்த்தர் எங்களை மீட்பீராக, கர்த்தர் எங்களை ரட்சிப்பீராக. இந்த தேசத்தை கர்த்தர் மீட்டெடுப்பீராக, இந்த தேசத்தை கர்த்தர் ரட்சிப்பீராக ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய அடையாளம் நீர் மட்டுமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கென்று எங்களுடைய பெயரோ, எங்களுடைய புகழோ, எங்களுடைய வீண் பெருமைகளோ எதுவும் வேண்டாம், எதுவும் இல்லை, எல்லாம் குப்பை என்று சொல்லி உதறி தள்ளுகிறோம். கிறிஸ்துவே எங்களுடைய வாழ்வின் மேன்மையாக இருக்கிறார், கிறிஸ்துவே எங்களுடைய வாழ்வின் அடையாளமாகவும் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிக்கை செய்ய விரும்புகிறோம். அதை நாங்கள் கிறிஸ்துவை எங்களுடைய அடையாளமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மனமுவந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சந்தோஷமாய் நாங்கள் உண்மை எங்களுடைய அடையாளமாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அடையாளமாக நீங்க மாறிருங்க என்று சொல்லி உம்மிடத்துல நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்களை பார்ப்பவர்கள் எங்களை பார்க்க வேண்டாம், எங்களை பார்ப்பவர்கள் உண்மையே பார்க்கட்டும். ஆண்டவரே, எங்களை பார்ப்பவர்களுக்கு நீர் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாக, ஆண்டவரே தகப்பனே, உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக, கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாக இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது, ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் நற்கந்தமாக மாறிவிடுவோம். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சுகந்த வாசனையான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொண்டும் நாங்கள் இருக்கும் இடத்திலே நீர் இருந்து ஆண்டவரே, நீர் மட்டுமே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே, ஒவ்வொரு மக்களினுடைய அடையாளங்களாக நீர் மாறிவிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தருகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றிகளை சொல்லுகிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.